நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம். உங்க தாத்தா எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம். உங்க அப்பா எப்படி வேணா இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீர்களானால், அதெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, அவரை காட்டிலும் பெரியவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவங்க யாருமே கிடையாது. நம்ம மேன்மை பாராட்டணும்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர எனக்கு தெரியும். அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என் மேல அன்பு கூறுகிறார். அவர் என்னை தெரிந்து கொண்டார். அப்படின்றதுல தான் நம்ம மேன்மை பாராட்டணுமே தவிர, என்னை குறித்தோ, என்னுடைய பின்புலன்களை குறித்தோ நான் மேன்மை பாராட்டக்கூடாது. யார்கிட்ட சொன்னனாலும், அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கூட, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள், நான் கிறிஸ்துவினுடையவன். நான் யாருடையவன்? கிறிஸ்துவினுடையவன். நான் என்னுடையவன் கிடையாது. என் அப்பாவுடைய ஆள் கிடையாது. என்னோட தாத்தாவுக்கு பேரன் கிடையாது. நான் கிறிஸ்துவினுடையவன். அதனால தான் உங்களை அன்பான தேவன் அன்போடு அணைத்துக் கொண்டார். இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா, கர்த்தர் நம்ம மேல் கிருபை வைத்து